ரெண்டாவது மலை மேலேருந்து உருட்டி விடுவான், மேலே கூட்டு போயிட்டா உருட்டி விட்டா நடுவில் விழுவான். விழும்போது அவர் வந்து நெஞ்சில் மார்பில் கையை வச்சுன்னு விழுவார். அதை விழுந்துட்டு இருக்கார். என்னன்னா இதயத்தில் இருக்க நாராயணனுக்கு எதுவும் படக்கூடாதோங்கிற அவ்வளோ பாவம் அவருக்கு. கீழே வந்து பூமாதேவி தாங்கி பிடிப்பா. இங்கே வாங்க பார்க்கலாம். சரி, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. ஓ ஆமா, அந்த மாதிரி பொம்மை எங்க மாமா உங்களுக்கு கிடைச்சிருது? கை நீட்டின மாதிரி, அதுல அவர் கை நீட்டின மாதிரி இன்னொரு பொம்மை. இந்த மலையை எங்க செஞ்சோம்? இந்த மலையை இங்க வச்சு சிமெண்ட் மண் இங்க வேலை கையை நீட்டின மாமி. அது காவேரி தாய், அந்த தாயின்னு கிடைக்கும் மாமி. ஆமா, காவேரி தாய் செட்டில் இருக்கும் ஒரு பொம்மை. இதே யோஜனையா இருந்துட்டு இருக்கணும். எது எங்க கிடைக்கும், எது இங்க வந்து இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சிடுவா, பயமுத்துவா. பெருமாளே ஜோதி வடிவ காராகிரகம், ஜெயில காராகிரகமா, காராகிரகம். அங்க வந்து பெருமாள் வந்து ஜோதி வடிவத்துல வெளிச்சம் காமிச்சு அவ தாயார் வடிவில் வந்து ஆகாரம் கொடுப்பாங்க. அதை உள்ள தாயார் ஆகாரம் எடுத்துன்னு வரப்பாங்க, கையில அன்னக்கூட எடுத்துன்னு வருவான். இங்க வந்து அவ அம்மா பட்னியா இருப்பான்னு பெருமாள் பிரகலாதன் ரூபத்துல வந்து ஆகாரம் கொடுப்பார். இங்க ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு. இந்த டேபிள் சேர் அதெல்லாம் பார்த்தாங்க. இது ஒரு பாட்டிலின் பைப்பு. ஒரு ட்ரே தூக்கி அட்டையில ட்ரே பண்ணி கவுத்து விட்டு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சிம்மாசனம் பாருங்களேன், இது வந்து எண்ணெய் கொப்பரையில் போடுவா, எண்ணெய் கொப்பரையில் போடுவா. அது ஒரு எக்ஸகன டைப்பு இருட்டு ரூம்ங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கு. எல்லாரையும் குடும்பப்படுத்துவா. பிரகலாதன் தப்பிச்சின்னு வந்துடுவார். இங்கே வந்து பாம்பை விட்டு கடிக்க விடுவார். எல்லாம் பாம்பாட்டி எல்லாம் வச்சு பாம்புகள் விட்டு கடிக்க விடுவார். பாம்பு முழுங்க ஒன்றும் ஆகாது, எல்லாம் மாலையாக வந்து ஊந்துடும். பாம்பு எல்லாம் மாலையாகிடும். பாம்பு முழுங்கிறது இதை வித்தியாசம் காமிக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ட்ரெஸ்ஸை போட்டு அது மேலே ஒரு குல்லா போட்டு பிரகலாதன் காமிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. பாம்பு பிடாரு எனக்கு எவ்வளவு பாம்பு பாருங்களேன், அது கூட பாருங்க, அவனோட கூட பாம்பு பிடாரு. இதெல்லாம் இப்போ வாங்கினோம், ஒரு பேக்கெட்டு 100 ரூபான்னு கொடுத்தோம். ஒரு 5-6 பாம்பு இருந்தது. இது என்ன தூக்கின்னு வராம? இது பாம்பு, அதுவும் பாம்பு போயிடாரு. பாம்பு கூட அவனும் அவ வைப்பும் பாம்பாட்டி நிறைய பேர் தான். அவனும் ஊதுறாரு. சோதரிமோ பாம்பு என்றால் அதெல்லாம் அந்த பாம்பு தான். கூட தூக்கி நடந்துன்னு வராங்க. அதான் பாம்பெல்லாம் புஷ்பமா மாதிரி இருக்கும். அதே மாதிரி யானையை விட்டு மிதிக்க விடுறாங்க. யானையை விட்டு மிதிக்க விடுவா. மண்டல பாய்ச்சிருக்காங்க. ஆமா, அதோ இங்க சிம்மம் இருக்கு. அதோ இருக்கே பாருங்க, சிம்மமா இருக்கு. பிரகலாதன் சிங்க உருவில் காட்சி அளித்தார். ராம யானைகளுக்கு பிரகலாதன் சிங்க உருவில் காட்சி அளித்தார். யானைகள் பயந்து ஓடின. எல்லா யானையும் மிதிக்க விட்டா பிரகலாதன் சிம்ம உருவத்தில் வருவா. ஜென்ரேட்டர் போடலையா? டைம் ஆகுமா? மாமா போட்டோ எடுத்துங்க. ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல, இதுக்கிட்ட. இது வந்து ஹோலி மாதா. இந்த ஹோலி அவ வந்து ஹோலி ஹோலி மாதான்னு சொல்லிட்டு அவனுடைய தங்கை இரண்யகசிப்பு தங்கை. அவ வந்து தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறார். பிரகலாதன் தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறார். காப்பாத்திக்கணும்னு பார்க்கற. பெருமாள் தான் காப்பாத்தினார். நார்த் இந்தியாவில் ஹோலிக்கு கொண்டாடு. என்ன குடிச்சிடுவோம், நெருப்புல போயிடுவோம். இங்க அந்த பிரகலாதன் ஹிரண்யகசிபோட சகோதரி ஒரு மாய போர்வை போட்டு அக்னியில் உட்காந்து அந்த போர்வை வந்து அவங்க ஒன்றும் ஆகாது. அந்த பேப்பரை மட்டும் எடுக்க முடியுமா? எடுக்கிறேன், போட்டோ உடனே காமிக்கிறேன். அந்த வந்து போர்வையை போத்துன்னு குதிப்பா. அவளை உள்ளே உட்கார வச்சுட்டு பிரகலாதனை தூக்கி போட்டுருவான். அந்த பிரகலாதனை பிடிக்கிற நேரத்துக்கு அந்த போர்வை பிரகலாதன் மேலே விழுந்து அவ எரிஞ்சு போயிடுவா. பிரகலாதன் அக்னியில வெளியில் வந்துடுவார். அதுதான் ஹோலி பண்டிகைன்னு இப்போ கொண்டாடுறாங்க. ஹோலி பண்டிகை 3 days ஹோலி பண்டிகை. முதல் நாள் பாக்கி 2 கிருஷ்ணாவதாரத்துக்கு ஹோலின்னு அந்த இது லைட் போட்டால் அது ஏரியும் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு ரொம்ப இதுவாக வந்து கடைசியாக வந்து விஷத்தை கொடுப்பா. உள்ளுக்குள்ளே கடைசியாக அந்த விஷம் அந்த பாத்திரம் வச்சு விஷம் கொடுப்பா. அந்த அம்மா அப்போ கூட வேணாண்டா இப்பயாவது மாறுன்னு கை காமிக்கிறா பாருங்க அந்த கடைசியாக. ஆனால் அந்த விஷம் ஒன்றும் பண்ணாது.
அந்த இந்திரனை ஜெயிச்ச உடனே தன் கையாலே ஒரு வெற்றி தூண் ஒன்று இரண்யகசிபு கட்டினான். அந்த தூண்கிட்ட நின்றுட்டு விஷ்ணு எங்கன்னா தூணிலம் இருப்பார் குறும்பிலம் இருப்பார்னோடனே இந்த தூணில் இருக்கானா, ஏன்னா அந்த தூணில் யாரும் கிடையாது, அவனே கட்டினது இல்லை. சார் நிறைய பிரகலாதன் வந்து எந்த இடத்துல கையை காமிப்பானோன்னு பெருமாள் இதுக்கு போகிறதா அதுக்கு போகிறதா இந்த தூணில் இருக்கா அந்த தூணில் இருக்கான்னு அவர் ரொம்ப ரசமாக சொல்லுவாங்க. அந்த தூணில் உட்காந்துட்டு இருக்கான், அந்த தூணில் உட்காந்து உடைச்சின்னு வரும்போது அவர் 2 பேருக்கும் போர் நடக்கிறது. எல்லா ஆயுதங்களுக்கும் விட்டு கிரீடம் ஒன்று கையில் அப்படியே தூக்கின்னு வந்து வாசப்படியில் உட்காந்துப்பார். நிருசிம்மன்ற வார்த்தைக்கு என்ன வியாக்கியானம் சொன்னா நராணாம் சகதான் நிருசிம்மன் ஆச்சு. பக்தரோட கூடவே இருக்கிறதுனால பெருமாள் போகிறதுக்கு பக்தன் அழிச்சுன்னு போகிறதுனாலையும் பக்தன் போகிறதுக்கு பெருமாள் போகிறதுனாலையும் நராணம் சக நிருசிம்மன் ஆச்சு. அதனால தான் பெருமாள் வந்து எல்லா இடத்தையும் எடுத்துக்கோங்க. மேலும் மந்திரத்தில் மகாவிஷ்ணு அர்த்தம் இல்லையா, விஷ்ணுனாலே சர்வவியாபின்னு தான் அர்த்தம். மகாவிஷ்ணு ஏன் பேர் வந்ததுன்னா கல்பகோடி காலம் நிருசிம்மஸ்வரூபத்தோடைய ஒவ்வொரு அணுவின் பிரகலாதனுக்காக வியாபிச்சிருந்ததுனால விஷ்ணு மகாவிஷ்ணானார். அந்த தூணை உடச்சி இந்த படிக்கட்டுல வந்து பிச்சுண்டு மார்பை கேட்பார். அதான் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, ஆகாசத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை ஆகாசம் இல்லை. மார்பை கேட்பார். கேட்கும் போது கை வந்து மேலே மாமாசனமே கை மேலே படுவது லட்சுமியை கொண்டு அப்படின்னு சொல்லலாம். ஈரப்பொருளாலும் இல்லை காஞ்ச பொருளாலும் இல்லை, அதுவும் ஒன்று. எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழாது. விழுந்துட்டேன்னா அதுலேருந்து 1000 எண்ணெய் கசிப்பு வருவான்னு ஒரு சட்டை கூட விழாதான். எண்ணெய் கசிப்பு வந்தாலும் நான் வதம் பண்ணுவேன், ஆனால் அவ்வளோ பிரகலாதனுக்கு எங்கே போவேன் அப்படின்னு ஒரு சொட்டு ரத்தம் கூட படாமல் கிரீடத்தில் மகாலட்சுமியை தூக்கி வச்சுன்னுடுவார். கைப்பற்றுமேன்னு ஆவணியாபுரத்தில் இருக்கு அப்படின்னா மாமா. அதான் உன்னை கீழ்ச்சி மார்பில் குடலை வழி மார்பில் மாலையா போடுவேன்னு சொல்லுவாளே, அதுக்கோட அர்த்தம் இது. அந்திம காலத்தில் வாசப்படில் உட்காரக்கூடாது, தலை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இதுக்கு அப்படின்னு. கடைசியாக சபைக்கு வந்து பட்டாபிஷேகத்துக்கு வருவார். பிரகலாதன் வந்து அரியாசனத்தில் உட்கார பயப்படுவார். இரண்யகசிபு உட்காந்து அதில் உட்கார மாட்டேன்னு உடனே தானே போய் உட்காந்துப்பார். மகாலட்சுமி வந்து முதல் அர்ச்சனை நான் பண்ணணுன்ட்டு தாமரைப்பூ எடுத்துன்னு பூலோகத்துக்கு வருவா. அதை வந்துட்டு இருக்கா பாருங்க, இங்கே முதல் தாமரைப்பூ கையில் எடுத்துன்னு அர்ச்சனை பண்ண வருவா. அப்போ பிரகலாதனுக்காக இவரே போய் அந்த அரியாசனத்தில் அமர்ந்து வர லட்சுமியை மடியில் உட்கார வச்சுப்பார். உட்கார வச்சுட்டு பிரகலாதனுக்கு அதனால தான் அதுலேருந்து சிங்காசனம்னு இப்போ வந்து சிங்காம அமர்ந்ததுனால ராஜபீடம்னு பேர். பெருமாள் போய் ஏறி உட்காந்தனால சிம்மாசனம் அரியாசனம்னு அப்புறம் தான் பேர். அதுக்கு பேர் அந்த பக்கத்தில் சாமர வீசுறா பட்டாபிஷேகம்னு கொடை இருக்கு. தேவர்கள்லாம் வரா. சாமரம் வீசுறது பாருங்க. அப்புறம் அங்கே பூவெல்லாம் தேவர்கள் பூ இது பண்ணுறா. நாரதர் வந்திருக்கார். அத்தனை பேரும் இந்த துந்துபி வள்ளம் நித்தியசூரிகள் பிரம்மா துந்துபி சுகர் எல்லாரும் வந்து பண்ணுறா. நம்ம சேதனைக்கிறா மக்களை வரா, அவெல்லாம் சேவிக்கிறா 2 பேரும். கடைசியா ஹைலைட்ஸ் எனக்கு இதுதான் பிடிச்சது. சுவாமி தேசிய நேரம் பண்ணிட்டோம். தொய் ரட்சதி ரட்சகை கிமன்னே தொய் சா ரட்சதி ரட்சகை கிமன்னேன்னு அவர் வந்து காமாசிக அஷ்டத்தில் எழுதுது. நீ ஒருவனே காக்க முறுட்டா வேற யாரும் தேவையில்லை, நீ கை விட்டுட்டா யாருமே எனக்கு இல்லைன்னுவா. இதில் இதர தெய்வங்கள்னு எழுதினோம். அதுக்கு ஒருத்தர் வந்து சொன்னால் இதர தெய்வங்கள்னு சொல்லக்கூடாது, ரட்சணங்கிறதே விஷ்ணுக்கு தான், மீதி எந்த கடவுளாலே ரட்சிக்க முடியாது. தொய்யை ரட்சி அப்போனா அதுக்கு என்ன ஆகணும், மற்ற அவதாரங்களால் முடியாதுன்னு சொன்னமே தவிர மற்ற தெய்வங்கள்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போனேன். அண்ணாவிடி சாமியை சாய்ச்சார் அப்படின்னு அந்த காலக்ஷேபத்துக்கு போனோம் சொன்னேன். ஆனால் நாங்கள் அந்த புக்கை பார்த்து லிப்கோ புக்கை பார்த்து எழுதினது அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்றம் கொடுப்பா இல்லையா. அப்போ ஸ்ரீரங்கத்துலப்பா எங்கள் பெருமாள் தான் வஸ்தி, தெருவழிக்கு என்னவா வஸ்தின்ற மாதிரி. அன்றைக்கி மாமா ஒருத்தர் வந்து சொன்னாங்க, மன்னாவிடி சாமியோட காலக்ஷேபம் கேட்டுருந்தது. ரட்சகத்துவம்பது பெருமாளுக்கு தான். இந்த மாமாவோட பாட்டுது. அபயம் நீ அளித்தால்
ஆதரிப்பார் ஏனோ அடைக்கலம் நீ மறுத்தால் ஆதரிப்பார் உண்டோ. அது அதுதான் மாமா சொன்னேன். அதான் எங்கள் மாமா பெரிய மாமாக்காக அது சொன்னது. அது அது ஒரு தடவை சொல்லுங்க. அபயம் நீ அளித்தால் ஆதரிப்பார் ஏனோ அடைக்கலம் நீ மறுத்தால் ஆதரிப்பார் உண்டோ.